தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை 10/9/2024 அன்று அஞ்சல் துறையிலே மெயில் ஓவர்சியர் நியமனத்திற்கான திருத்தப்பட்ட புதிய விதிகளை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே மெயில் ஓவர்சியர் நியமனத்திற்காக தனியான விதிகள் என்பது எதுவும் இல்லை. மாறாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அவரவர்களுடைய வழக்கப்படி சில மாநிலங்களிலே MACPக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. தமிழகத்திலே கூட MACP 3 வாங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்றும், இல்லை என்றால் 2 வாங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்றும், இல்லை என்றால் MACP 1 பெற்றவர்களை கொண்டு தான் மெயில் ஓவர்சியர் பதவிகள் நிரப்பிட வேண்டும் என்றும் தனித்தனியாக அந்தந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ப ஆணைகள் வெளிவந்திருக்கிறது. இவைகள் இன்று மாற்றப்பட்டிருக்கின்றன. மெயில் ஓவர்சியர் நியமனம் செய்வதற்காக பல்வேறு விதிகளுடன் புதிய விதியானது 10/9/2024 அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த விதிகளின்படி ஒரு தபால்காரர் 3 வருட குறைந்தபட்ச சேவை முடித்திருந்தார், அதுவும் அவர் தன்னுடைய புரொபேஷன் காலத்தை நிறைவு செய்திருந்தால், அதற்கு தேவையான ட்ரைனிங் என்பதையும் முடித்திருந்தால் மட்டும்தான் மெயில் ஓவர்சியர் பதவியிலே அமர்த்திட முடியும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்திலே மெயில் ஓவர்சியர் பதவியிற்கான வில்லிங்னஸ் என்பது கால்ஃபார் செய்யப்படும். விருப்பம் தெரிவித்திருக்கிறவர்களை கொண்டு ஒரு பட்டியலானது தயார் செய்யப்படும். அந்த பட்டியலை அங்கீகரித்த பின்னால் 31 மார்ச் ஒவ்வொரு வருடத்திலும் அந்த பட்டியலானது வெளியிடப்படும். அந்த பட்டியல் என்பது அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு செல்ல தகுந்ததாகும். 3 ஆண்டுகளிலே இந்த பட்டியலிலே உள்ளவர்களை கொண்டுத்தான் இந்த மெயில் ஓவர்சியர் பதவிகள் என்பதை நிரப்பிட வேண்டும். அதே போன்று அடுத்த வருடமும் ஜனவரி மாதம் மீண்டும் ஒரு முறை வேறு யாரேனும் இந்த பட்டியலிலே சேர விருப்பமாக இருக்கின்றீர்களா, மெயில் ஓவர்சியராக பணிபுரிய வேண்டுமா, அப்படி இருந்தால் உங்களுடைய விருப்பத்தினை தெரிவியுங்கள் என்று சொல்லி அதற்கான விண்ணப்பங்களை பெற்று அந்த புதிதாக பெறப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேனல், அந்த பட்டியலிலே இணைத்திட வேண்டும். இந்த பட்டியலிலே உள்ள நபர்களுடைய அந்த கால வரையறை என்பது 3 வருடங்கள் தான். முதலிலே கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த விண்ணப்பம் என்பது 3 வருடத்திற்கு மட்டும்தான் செல்லுபடியாகுமே தவிர கிடையாது. ஆக ஒவ்வொரு வருடமும் சேர்க்கையும் இருக்கும், இந்த பேனலிலிருந்து விடுப்பும் இருக்கும். இவைகள் 3 வருடத்திற்குள்ளாக ஒருவருக்கு மெயில் ஓவர்சியர் பதவியே கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் 4வது வருடம் மீண்டும் தன்னுடைய விருப்பத்தினை தேர்வு செய்து மீண்டும் தன்னுடைய விருப்பத்தினை தெரிவித்து அவர் தன்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் அந்த பேனலிலே சேர்க்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர் மெயில் ஓவர்சியர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார். மெயில் ஓவர்சியருடைய நியமனம் என்பது இந்த பேனலிலே, இந்த பட்டியலிலே விருப்பம் கொடுத்திருக்கக்கூடியவருடைய அந்த பட்டியலிலே உள்ள சீனியாரிட்டியின் அடிப்படையிலே தான் இனி அமையும். மெயில் ஓவர்சியருடைய டென்யூர் என்பது இனி 3 வருடமாக இருக்கும். 3 வருடத்திற்கு முடிந்த பின்னால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அகாடமிக் இயர் என்றோ அல்லது கேலண்டர் இயர் என்றோ டென்யூர் கிடையாது. அவர் எந்த தேதியிலே பணியிலே சேர்கின்றாரோ அந்த தேதியிலிருந்து 3 வருடம் என்பது மெயில் ஓவர்சியர் டென்யூராக நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒருவேளை 3 ஆண்டுகள் சேவை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்றால் 2 ஆண்டு பணி நிறைவு பெற்றவர்களை கொண்டு அந்த பணி அமர்த்திட முடியும். அதற்கான அப்ரூவல் என்பது மாநில அதிகாரி அலுவலகத்திலே பெற வேண்டும் என்று இருக்கிறது. ஒரு முறை மெயில் ஓவர்சியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிந்த பின்னால், அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னால் மீண்டும் அவர் மெயில் ஓவர்சியராக பணிபுரிய விருப்பம் தெரிவித்தால் குறைந்தபட்சம் 1 வருடம் அவர் தபால்காரராக பணிபுரிய வேண்டும். 1 வருடம் முடிந்த பின்னால் தான் மீண்டும் அவர் மெயில் ஓவர்சியராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதி படைத்தவராக ஆகின்றார். மெயில் ஓவர்சியராக ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர் IGOT கர்மயோகி போர்ட்டலிலே 1 மாதத்திற்குள்ளாக, அதாவது மெயில் ஓவர்சியராக சேர்ந்த 1 மாதத்திற்குள்ளாக அதிலே பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி முடிந்த பின்னால் அதனுடைய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்பதை சம்பந்தப்பட்ட கோட்ட துணை அதிகாரிக்கு சமர்ப்பித்திட வேண்டும். இந்த ஆணைகள் 10/9/2024 முதல் அமலுக்கு வருகிறது. என்ன நண்பர்களே, நிச்சயமாக இந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.